பாலும் தெளிகேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கத் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சரியாமா? அதோ அந்த வேல் வச்சிருக்க பாப்பா பேர் என்னம்மா? வடிவேலன். அவன் பேர் தான் உனக்கு வச்சிருக்கேன். அப்படியா? அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? அவங்க அப்பா கிட்ட. நான் எங்க அப்பா கிட்ட ஒரு நாள் கூட பேசினது இல்லையே. ஏமா அப்பா எங்கம்மா போயிருக்காரு? திரும்பி எப்பம்மா வருவாரு? ஏமா அப்பா உன்ன மாதிரி நல்லவர் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, உங்க அப்பா நல்லவர் தான். ஊருக்கு போயிருக்காரு, சீக்கிரமா வந்துருவாரு. நீ போய் கோயில்ல 2 தாத்தாவையும் சாப்பிட அழைச்சிட்டு வாப்போ. பள்ளி கனவா அம்மா அம்மா வடிவேலா, உன்னை யார் தூக்கிட்டு போனது? என்ன மயில் தான் தூக்கிட்டு போச்சு. மயிலா? ஓ, மயில் பொம்மை வச்சு விளையாடுவே, அத சொல்றியா? உனக்கு எந்த ஆபத்தும் வரலையப்பா? என்னம்மா, நான் யார் பிள்ளை? உமா பிள்ளை தானே, எனக்கு எப்படி ஆபத்து வரும்? என்னமோ போ, என்ன நடந்ததுன்னு சரியா சொல்ல கூட உனக்கு தெரியலையே. எனக்கா தெரியல? என்னதான் உனக்கு தெரியல? எனக்கு தான்ப்பா தெரியல நீ எப்படி திரும்பி வந்தேன்னு. அம்மா, எல்லாம் அந்த முருகனுடைய விளையாட்டு. அந்த படுபாவி நம்ம வடிவேலனை தூக்கிட்டு போகும்போது உயிர் போற மாதிரி என்ன உதச்சிட்டு போனாமா. ஆனா அந்த வலி இப்ப தெரியவே இல்லை. வலி போயிடுச்சா? ஆமா, என்னமோ விருந்தாடி மாதிரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு உடனே போயிடுச்சு. எனக்கு யாரோ விரோதி இருக்கா. அவன் தான் என்ன கண்காணிச்சுட்டே இருந்து செங்கமலத்தோட டெட் பாடி எடுத்துட்டு போயிருக்கணும். காத்தையும் தண்ணியும் தவிர நமக்கு எதிராக யாருங்க கிளம்ப முடியும்? கொலைய கண்ணால பார்த்த ஒரே சாட்சி அந்த பொடியன் தான். அவனையும் தீர்த்தாச்சு, அப்புறம் நமக்கே கவலை இல்ல. எனக்கு என்னமோ இங்க இருக்கிறதே பெரிய ஆபத்துன்னு தோணுது. சீக்கிரம் சிறையை தேடிக்கிட்டு நாம வெளிநாட்டுக்கு போயிடணும். மதுரையில் தேங்காய்க்கு கிராக்கி அதிகம், மானாமதுரையில் மாங்காயின் விலை குறைகிறது. ஐயா, இப்ப நீ படிக்க போறியா இல்ல நான் படிக்க போறேனா? பக்கம் பாழாவதே, நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் படிக்கலான்னு தான். கணக்கு பிள்ளை, உன்னால பெரிய வேதனை. ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்கு தாலி சேர்த்துக்கு தங்கம் வாங்கணும். தர்மதுரம் நீங்க தான் உதவி செய்யணும். இந்தாங்க. உங்களுக்கு கள்ள கபடமே கிடையாதுங்க. பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. நீங்க கோல்டு வாங்குன்னு சொன்னீங்க, அவன் ரோல்டு கோல்டு வாங்குவான். கேரட் பார்த்து நாளை காலையில நானே வாங்கி தரேன். நாளைக்கு நான் பல்லு வளர்க்கிறப்பா வந்துடு, கடைக்கு போலாம். சரி, போ. நீயே படி, உன்னால பெரிய தொல்லையா போச்சு. ஆமா சாமி, ஒரு நாள் தானே ஊர்ல எல்லாம் போயிட்டீங்க நீங்க. ஆனா இந்த ஒரு நாளைக்குள்ள எவ்வளவு விவகாரங்கள் நடந்து போச்சு தெரியுங்களா? முருகா, நீ மாத்திரம் ஒழுங்கா மரியாதையா உருப்படியா இந்த பையனை திருப்பி அனுப்பாம இருந்திருந்த உன்னை நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? என்ன பண்ணிருப்பேன்? என்ன பண்ணி இருப்பனா? படார்னு கால்ல விழுந்திருப்பேன். முழுக்க ஒரு நாளாச்சு. வாங்க சன்னிதானத்துக்கு போவோம். வாங்க 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 வாங்க. என்ன முருகனை காணோம்? அதானே, வெறும் பீடம் மாத்திரம் தானே இருக்கு. முருகா, என்னப்பா இது சோதனை? கடவுள் எப்பவும் கல்லாவே இருப்பாரா? அதான் எழுந்து காலார நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேரம் தெரியாம விளையாடாத முடியலாம். நான் போலீஸரை சொல்லிட்டு வரேன். போய் சொல்லுங்க, சிலையை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தா ஒரு தேங்காய் மூடி அவார்டா தரமுன்னு சொல்லுங்க. வடிவேலா, அந்த ஆளு என்ன தள்ளிட்டு உன்னை தூக்கிட்டு போன போது அந்த முருக விக்கிரகத்தையும் சேர்த்தா தூக்கிட்டு போனா? ரெண்டும் எப்படி தாத்தா தூக்கிட்டு போக முடியும்? ஒண்ணுல இன்னொன்னு வருது. இந்த வயசுல நீ இவ்வளவு பெரிய தத்துவம் எல்லாம் பேசுறியே, என் வயசுல நீ என்னென்ன பேச போறியோ? நான் எங்க அம்மா கிட்ட ஞானப்பால் குடிச்சவனாச்சே. நீ பேசுறத நான் இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருந்தேன்னா கேட்டுட்டே இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல் இருக்கு. இப்ப மட்டும் என்னவா? சாமி,
விக்கிரகம் கிடைக்கிற வரைக்கும் இப்படி சாப்பிடாமயே இருந்தா எப்படிங்க? நீங்க பட்டி கிடக்கிறதுனால நானும் பட்டி கிடக்க வேண்டியதா இருக்குங்க. திருட்டுத்தனமா தூடுக்கு பின்னாலே அங்க இங்க உட்கார்ந்து திங்கிறேன். சாப்பிடுங்க சாமி. அந்த வேலாயுதனே பூஜை இல்லாம நைவேத்தியம் இல்லாம இருக்கும் போது நான் எப்படி சாப்பிட முடியும்? அப்பா, இந்த வடிவேலை எங்க இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பான். அதுக்காக நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க. உண்மைதாப்பா. உலகத்துக்கே உணவு படைக்கிறவன் அவன் பசியோடு இருக்கிறதா நினைக்கிறது எவ்வளவு அறியாமை. ஐயா, வடிவேலு சிக்கலுக்கு போகணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கான். தாத்தா, சூரனை சம்ஹாரம் பண்ண. இது நீயா? சூரபத்மன் என்ன ஈ எறும்பு கொசுங்கிற மாதிரி சாதாரண புழு பூச்சி நினைச்சியா பிளிட் அடிச்சு கொள்றதுக்கு? அந்த முருகப்பெருமானே அவனை கொல்றதுக்கு அம்மா கிட்ட வேலை இரவலா வாங்கிட்டு போய் கொண்டிருக்காரு தெரியுமா உனக்கு? எங்கிட்டயா சொல்றீங்க? நீதானா கொல்றேன்னு? சூரசம்ஹார திருவிழா பார்க்க போறியா? ஆமாய்யா. சரிம்மா, போயிட்டு வா. வடிவேலும் பத்திரம். சரியா? நீங்க போயிட்டு வர்ற வரைக்கும் சாமி எவ்வளவு சொன்னாலும் நீங்க சாப்பிட மாட்டீங்க. நாவி நிற்கும் சொன்னால் நெஞ்சு நிற்கும் நினைத்தால் பாவி நிற்க வந்த கந்தா என் வாழ்வி நிற்க உந்தன்னல் அம்மா இத்தனோடு என்ன அடிக்காட்டே உன்ன. ஐயோ அம்மா படியலா படியலா சுட்ட நான் தான் முருகபக்தன். இந்த காரியத்தை நீங்க செய்யலாமா? யாரா முருகபக்தன்? வேலவனுக்காக மொட்டை அடிச்சிருக்கிறீங்க. வேலவனுக்கு இல்லடா, வெயிலுக்காக அடிச்ச மொட்டை. வெயிலுக்காக அடிச்ச மொட்டையா? பாத்தியாப்பா, சின்ன குழந்தையா இருக்கும் போது மண்ணை தின்ன, அப்ப யாருமே உன்னை கண்டிக்கிற போல் இருக்கு. இத்தனை வயசுக்கு அப்புறமா அதேவா தின்ற? பிரியப்பட்டு சாப்பிடுற, சாப்பிடு. புரியலா? குழந்தையா இல்ல ஐயனாரா?
வடிவேலா வடிவேலா அம்மா வடிவேலா சூரசம்ஹாரம் முடிஞ்சு போச்சு. வடிவேலா தாத்தா நீ நின்னதை பார்த்து எங்க கல்யாணம் வைக்கணும்னு நினைச்சேன். சின்ன வயசுல நீ இந்த போடு போடுறியே, பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன போட போறியோ நான் அசந்து போயிட்டு தெரியுமோ? வண்டியில் ஏறு. ஏறு ஏறு ஏறு